ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட காது குத்து விழாக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக மார்னிங் சீக்கிரமாக எழுந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். கடைக்கு போயிட்டு பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பாப்பா காது குத்துறதுக்காக தேனிக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரமாக இருட்டாகவே இருந்துச்சு. நம்ம தேனிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே டெம்பிள் சிட்டி இருந்துச்சு, அங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டோம். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் சாப்பிடுவோம். பியூர் வெஜ்ஜுங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா டெம்பிள் சிட்டியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கேயும் உள்ளக்குள்ளேயும் பார்க்கிங்கெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு இங்கேயே இறங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்களை இங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம டெம்பிள் சிட்டியோட என்ட்ரன்ஸு. சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நிறையா வந்து இருந்துச்சு இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திங்ஸ் எல்லாம் எது வேணால் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மரத்தால் செஞ்ச பொம்மை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுவும் நம்ம சாப்பிட்டு போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ண மினி டிஃபன் வந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் மினி டிஃபன் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினி டிஃபனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்துருந்துச்சு. ஸோ இதுவே சாப்பிட்றதுக்குள்ளே போதும் எங்களுக்கு ஆயிடுச்சு. சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சரின்னு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கங்கே நின்று பாப்பாவை வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதாங்க எங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக போகணும்னு நினைக்கிறேன். போனீங்கன்னா கோவில் வந்து வந்துடும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு மேரேஜ் போல் இந்த மாதிரி வந்து கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ கெத்தாக வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கோவில் வந்து ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். பானையெல்லாம் கழுவிட்டு அதுக்கு உண்டான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பானைக்கு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுனால சரி பாப்பாவுக்கு நம்ம மொட்டை அடிச்சிடலாம் சொல்லிட்டு மொட்டை அடிக்கிற அங்கிள் வந்து ஃப்ரீயாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் மொட்டை அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. தெரியல அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸாக ஆச்சு. 11 மந்த்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொன்னதுனால தான் சரி அப்படியே கையோடு வந்து காதும் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து என்னென்னா பாப்பா அழுவாங்களோ என்னமோ தான் பயமாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி கை வச்ச உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தி தான் மொட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அது ஏன் அவங்க அழுதாங்கன்னே தெரியல. எல்லோரும் அவங்க தலையை பிடிச்சி அமுக்கிறனாலையா இல்லை மொட்டை அடிக்கிறனாலையானே தெரியல.
தம்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட சின்ன பையன். அவங்க வந்து கிடக்க வச்சு பாப்பாவை இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாப்பா பக்கத்தில் இருந்து அழுதுருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டேன். அவங்க ரொம்பவுமே அழுதாங்க. அழுகிறத கேட்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பா ரொம்ப அழுதுனால கொஞ்சம் பயமாயிருச்சு. அதனால் சரின்னு நானே வந்துட்டு அப்புறம் பாப்பாவோட ஃபேஸ் வந்து பிடிச்சிருந்தேன், தலையை வந்துட்டு. அப்புறம் அப்படியே என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே அழுகிறது வந்து கம்மியாயிருச்சு. பார்த்திங்கன்னா அது கொஞ்சமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சரின்னு சொல்லி அழுங்காமல் ஃபுல் மூட்டையும் அழைச்சிட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக. சாமி ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு. அதனால தான் நான் அந்த சைடு ஓடிட்டேன். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தால் நான் முதலையே வந்திருப்பேன். எனக்கு தெரியல. அவங்க அழுகிறத பார்க்க முடியாமல் தான் அந்த சைடு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே நான் கை வச்சோடனே சமாதானம் ஆகிட்டாங்க கொஞ்சம். அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. எப்படி இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேங்க, நான் வந்து கை வச்சோடனே கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே லைட்டாக தான் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே இன்னும் தூக்கி கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே சமாதானம் ஆகிட்டாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு தந்திரம்லாம் பூசியாச்சு. ஒரு வழியாக புது பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு பாப்பாவை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான தூக்கமப்பு. காலையிலேருந்து தூங்கவே இல்லை. மார்னிங் 4 மணிக்கு கிளம்புனதுனால பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்து எந்திரிச்சிட்டாங்க. பஸ்லேயும் ஃபுல்லாக விளையாண்டே தான் வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் அப்படி இருக்காங்க பாப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் அபிஷேகம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு காது குத்திட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து பிள்ளையார் இருப்பாங்க. அங்கே வந்து பொங்கலெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே தான் வந்து சாமி இருக்குங்க. அப்படின்னா இந்த காமாட்சி அம்மன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா சிலையெல்லாம் எதுவும் இல்லைங்க. வெறும் கதவு மட்டும்தான். கதவுக்கு தான் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. உள்ளக்குள்ளே சாமி இருக்கிறதா வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலு. இதை பற்றி நிறைய யூடியூப்ல எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்களும் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். மூங்கிலடி காமாட்சி அம்மன். இதுதான் வந்து பாப்பாக்காக நாங்கள் எடுத்த கம்மல். அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவுக்கு மாலை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காது குத்துறவங்களும் வந்துட்டாங்க. அண்ணா வந்து தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. காது குத்தும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மலோட தண்டு வந்து பெருசாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாட்டி பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி வச்சு அதில் வந்து காணிக்கை வச்சு கொடுக்கணும். அதுதான் வந்து அப்பா பண்ணிகிட்ருக்காரு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமாலாம் இல்லை. எனக்கு வந்து கூட பிறந்து ஒரே ஒரு தங்கச்சி தான். ஸோ அதனால் தாத்தா மடியில் உட்காந்து காது குத்தலான்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா மடியில் உட்கார வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா. என்னோடய பொண்ணு வந்து இவருக்கு கொள்ளு பேத்தி. இவங்களுக்கெல்லாம் லக் பார்த்திங்களா, கொள்ளு பேத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க. செம்ம ஜாலி தான் அவங்களுக்கெல்லாம். என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொள்ளு பாட்டி ஒரு தாத்தா இருக்காங்க. அதாவது வந்து என்னோடய பாட்டிக்கு வந்து தங்கச்சி இருக்குங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு எந்த இடத்துல காது குத்துருந்தா அந்த அண்ணா வந்து மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கே இந்த அழுகாச்சு. இதுக்கு மேலே எங்கள் அப்பா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி என் மடியில் உட்கார வச்சுட்டேன். என் மடியில் உட்கார வச்சு காது குத்தலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அம்மா மடியில் உட்காந்து பொண்ணுங்களுக்கு காது குத்திருக்காங்களான்னு தெரியல. நம்மளே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சுட்டேன். பட் ரொம்பவுமே அழுதாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணி தான் காது குத்திட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு.
ஒரு வழியாக எப்படியோ காதெல்லாம் குத்தி முடிச்சாச்சு. காது குத்துனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பிரசாதமெல்லாம் எல்லாருக்கும் தரணும்ல, அதனால் வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா பாப்போட காது குத்து வந்து கிராண்டாக எல்லாம் பண்ணலைங்க, ரொம்பவுமே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா கறி விருந்து வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் நிப்பாட்டி பிரியாணி எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.